friends, welcome to Vicky's Kitchen. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஜிலேபி எவ்வளோ சிம்பிளா டேஸ்டியா கிறிஸ்பியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிலேபிக்கான மாவு தயார் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு. நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன், எல்லோ கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 160 ml தண்ணி. நீங்க உங்க மெஷரிங் கப்பால அளந்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட, 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியா ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஜிலேபி ஒழுங்கா வராது. கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், பஜ்ஜி மாவு போல. அவ்வளவுதான், நம்மளோட ஜிலேபி மாவு தயார். இதை கவர் பண்ணி வச்சிருங்க, 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேன்ல 2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 3 கப் சக்கரை சேர்த்துக்கோங்க, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் தான் பிடிக்கும், அதனால நான் 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். இப்போ சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய சக்கரை பாகு ரெடி. மைல்டாக ஸ்வீட்னஸ் இருக்கணுன்றவங்க நான் சொன்ன ரேஷியோவில் போட்டுக்கோங்க, 2க்கு 1ன்ட்டு. கொஞ்சம் ரொம்பவே ஸ்வீட் பிடிக்குன்றவங்களுக்கு 3 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிலேபி போடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும், மீடியம் ஹை ஃப்ளேமில் வைங்க. எண்ணெய் நல்லா சூடானால் தான் ஜிலேபி கரெக்டாக வரும். நான் வந்து அந்த மாவை இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கோ இல்லை ஒரு பாலித்தீன் கவர்லேயோ போட்டு அந்த கார்னரை 5 to 6 mm அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இது போல் இப்படி உள்ளேருந்து சுற்றிட்டு வந்து கடைசியாக ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே முடிக்கணும். ஒரு ஜிலேபி போட்டதும் 1 செகண்டில் தானாக அது நகர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சென்டரில் நம்ம திரும்பி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு சிலது இடம் இருக்காதுன்னா நீங்கள் நகர்த்தி விட்டுட்டு சென்டரில் போடுங்க, ஓரத்தில் போடாதீங்க. ஓரத்தில் போட்டால் அந்தளவுக்கு உப்பி வராது. உப்பி வந்தால் தான் ஜீரா நல்லா உள்ளே இறங்கும், தட்டையாக இருந்தால் இறங்காது. 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். திருப்பி போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுடலாம். நம்ம சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், மிதமான சூட்டில் இருக்கணும். இதை ஒரு தடவை டிப் பண்ணி இன்னொரு தடவை திருப்பி போட்டுருங்க இதுலேயே. இது ஒரு 30 செகண்ட் சுகர் சிரப்பில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஜிலேபி ரெடி. இது போல் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் சுகர் சிரப்பில் விட்டுட்டிங்கன்னா அந்த சக்கரை பாகு ஜிலேபி உள்ளே போயிட்டு கொஞ்சம் சவுச்சவுன்னு ஆகிடும். நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் ஜிலேபி செய்யலாம், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, உடனே செஞ்சிடலாம். நம்ம இது போல் வீட்டிலே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் இது செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.